வணக்கம். பொருணை இலக்கிய திருவிழா 3 நாள் நாடக பயிற்சி மற்றும் சிறுகதை அப்புறம் கவிதை பயிற்சி பற்றி நடக்குது. நாடக பயிற்சியில் 3 நாட்களும் அடிப்படை நாடகம், நாடகத்தினுடைய கூறுகள், நாடகத்தினுடைய செயலாக்க வடிவம், இயக்க வடிவம், இதை பற்றி நம்ம பயிற்சி கொடுக்குறோம். இது இந்த இளைஞர்களுக்கு நாடகக்கலையை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வெளிப்பாட்டு திறனை நல்லா வெளிப்படுத்துறதுக்குமான முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கும். இந்த பயிற்சியை முன்னெடுத்திருக்கிற தமிழக அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாணவர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப பொருணை இலக்கிய விழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. அதில் 3 வகையாக இருக்குது. சிறுகதை, கட்டுரை, நாடகம் அப்படின்னு இருக்கு. நான் நாடகத்துறையில் இருக்கோம். எங்கள் காலேஜ்லேருந்து மொத்தம் 4 பேர் வந்திருந்தோம். நாங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக நல்லா நடத்துகிறாங்க. எங்களுக்கு புரியுது நாடகத்துறைனா என்ன. இதில் இந்த இதுக்கு மட்டும் இல்லாமல் ஐஐடி அப்படின்னா என்ன, ஐஐடி மாதிரி இங்கேயும் நாடகத்துறைக்கும் பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்ற இன்ஸ்டியூஷன் நார்மலாக ட்ரைனிங் பண்ண இடத்துக்கு போனோம்னா கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை, சரிசமமாக எங்களை எல்லாரையும் நடத்துகிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் காலேஜ் அனுப்பி வச்ச எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த வருஷம் பொருணை திருவிழாவில் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலான்னு வந்தேன். நான் வந்தது நாடகம் ஒர்க் ஷாப்புக்கு நான் வந்தேன். எங்கள் காலேஜ் இன்னும் நிறைய பேர் சிறுகதை, கவிதை அந்த மாதிரி ஒர்க் ஷாப்புக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க. நாங்கள் இங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இங்கே எனர்ஜி ரிலேட்டடாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் உடம்புக்கு கொடுத்தோம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி நிறைய கலை ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.